இந்த வேல் எதுக்கு நடுறாங்க அப்படின்னா, இந்த கிணத்துல அந்த வேலை ஒரு தெய்வமாக உள்ள சொருகிட்டு, தாங்கள் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இந்த முழு கிணறையும் தோண்டிட்டோங்கிறதுக்கு அந்த கடவுளுக்கும் நன்றி சொல்லிட்டு, இந்த கிணற்றுல எப்பயுமே வற்றாம தண்ணி இருக்கணும்னு அந்த வேலுக்கும் பூஜை பண்ணிட்டு மேல வருவாங்களாங்க. சிலர் மண் எடுக்க போறேங்கிற ஆர்வத்துல அந்த அடி ஆழம் வரைக்கும் போய் அந்த வேலிலேயே சொருகி இறந்தும் போயிருவாங்களாம். அந்த பெரியவர் சொன்ன இந்த தகவலை கேட்ட இருவருக்கும் ரொம்பவே ஒரு மாதிரி பயமாகுது. காரணம் என்ன அப்படின்னா, அடி ஆழம் வரைக்கும் மண் எடுக்க போய் ஒருவேளை வேலில் சொருகி செத்துருப்பானோன்னு சொல்லிட்டு இருவரும் ரொம்ப பதட்டத்துடனே இருக்காங்கங்க. இது கிட்டத்தட்ட அவன் தண்ணிக்குள்ளே இறங்கி ஒரு 5-6 நிமிடங்களுக்கு மேலே ஆயிடுதுங்க. உடனே அந்த பெரியவர் என்ன சொல்றாரு, அருகில் இருக்கிற ஃபயர் சர்வீஸ் ஸ்டேஷனுக்கு யாருக்காவது ஃபோன் பண்ணி கேளுங்க பாங்கிறாரு. உடனே இவங்களும் தங்களுடைய மொபைல் ஃபோன் எடுத்து ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் அங்கேருந்து அவங்களுக்கு எந்த டவரும் கிடைக்காதனால ஃபோன் பண்ண முடியல. உடனே அந்த பெரியவர் அவங்களையும் கூட்டிக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஒரு மெயின் ரோட்டு பக்கமாக ஒரு ரூட்டை காட்டி அங்கே போய் நின்று ஃபோன் பண்ணுங்கிறாருங்க. இவங்களும் இருவரும் போய் ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ண ஃபயர் சர்வீஸ் ஹலோங்கிறாங்க. இவங்களும் நடந்த அத்தனை விஷயங்களையும் சொல்றாங்க. ஃபயர் சர்வீஸ் ஆஃபீஸர்ஸ் இவங்களை ரொம்ப திட்டிக்கிட்டே அந்த பகுதிக்கு